கரெக்டாக இருக்கான்னு தெரியாது. பக்கா தெரியுமா? மோசமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? ஆமா. ஹை ஸ்குவாட், நான் ப்ரீவியஸ் 2 வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நம்ம சேனலில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருப்பேன். ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானே. 2 பேட் நியூஸ் இருக்குது, ஒரு குட் நியூஸ் இருக்குது. 2 பேட் நியூஸ் என்னென்னா, நம்ம சேனலுக்கு 2 ஸ்ட்ரைக் வந்துச்சு ஸ்குவாட். அடங்கோ 2 ஸ்ட்ரைக் வந்து ஒன்று யூடியூப் சைட்லேருந்து வந்தது, இன்னொன்று வந்து கோபால் இதை பற்றி பேசினாலும் வந்து ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, வேண்டாம். அந்த யூடியூப் சைட்லேருந்து வந்த ஸ்ட்ரைக் வந்து நான் வந்து அதர் கண்டென்ட் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நாங்கள் மானிட்டைசேஷன் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ மேக் பண்ணி, நான் அதர் கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணி, திருப்பி எனக்கு வந்து அவங்க வந்து ஓகே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரைக் இல்லை அப்படின்னாங்க. இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா வந்து நம்ம சேனலுக்கு வந்து இப்போது ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது, 2 ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஸ்ட்ரைக்காக இருக்குது. இப்போது அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து பர்மனெண்ட்டாக வந்து இருக்க தான் போகுது. அப்போ தான் நம்ம க்ரோயிங் ஸ்டேஜ் கரெக்டாக வந்து இந்த டைமில் வந்து வீடியோ போட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. சரி ஓகே, அது என் சைடில் இருக்கிற மிஸ்டேக் தான் அப்படின்ட்டு நானும் எதுவும் பேசலை, ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு. 2வது வந்து குட் நியூஸ் என்னென்னா வந்து இது சொல்லும் போதே வந்து எனக்கு டபுள் மைண்டடாக தான் இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு சந்தோஷப்படுறதா இல்லை வந்து இந்த டைமில் வந்து நான் வந்து இதை சொல்கிறதா அப்படின்ட்டு இருக்கு. நம்ம வந்து ஃபைனலி 10K வந்துட்டோம் சார். தேய்ச்சிட்டோம். சரி ஓகே, இந்த வாட்டியாவது கொஞ்சம் ஓகேவா போடலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு உடம்பு போலாராகி, ஃபோன் போலாராகி எல்லாமே அந்த டைமில் பிரச்சனையாக வந்துட்டு இருந்தது. சரி ஓகே, எல்லாத்தையும் தண்ணி நம்ம கரெக்டாக போட்டுட்டு இருக்கோம், 3K 4K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்க்குற டைமு நம்ம சேனல் அப்போ தான் கொஞ்சமாக 5K 6Kன்னு வந்துக்கிட்டு இருக்க டைமு நல்லா தான் போயிட்டு இருக்கும் போது ஒரு வீடியோ நான் போட்டேன். அந்த வீடியோவிலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்தது. சோலி முடிச்சு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடாது, அந்த மாதிரி போட்டிருக்கணும். ஏய் எந்த மாதிரி சொல்லித்தோடா அதான் சார், இப்போ நம்ம ரொம்ப நாளாக வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம் அந்த டைமில் இருந்து, நம்ம ஸ்க்ராட்சில் இருந்து. ஆனால் திடீர்னு நம்மளுக்கு இப்போது நம்ம 1K வருவோமா அப்படின்ட்டு இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2024 ஆகிடுது. 2024 வந்து நம்ம 10K வந்திருக்கோம் அப்படின்னா போது அந்த ஃபீல் வந்து நம்ம வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு மூடு ஸ்விங் ஆகிட்டு நீங்கள் சைக்கிள் இருக்கீங்க, உங்களுக்கு வீடியோ போட முடியாது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு காரணம் வந்தால் என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் பிகினர் யூடியூபராக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நிறைய பாலிசி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ யூடியூப்பில் நீங்கள் பழைய மாதிரிலாம் வந்து மியூசிக் போடுறதோ இல்லை தீம் போடுறதோ இல்லை வாயில் அம் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு அந்த ரூல்ஸ், அந்த குவாலிட்டி வந்து செம்ம சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக வந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து 10K வருவாங்க. 10Kவை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்போ நான் இந்த டைமில் வந்து எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் எவ்வளோ இது பண்ணாலும் வந்து இந்த சந்தோஷத்தை வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் 500 சப்ஸ்கிரைபரில் இருந்து இப்போ 10K வந்துருக்கேன், 100 வெறும் 100 சப்ஸ்கிரைபர் வச்சு இப்போ 10K வந்துருக்கேன். அந்த டைமில் ஃபாலோ பண்ணாமல் என்னை இப்பயும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம கண்டென்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அந்த டைமில் நம்மளுக்கு ஆனது தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. தாண்டி இப்போ நம்ம 10K வந்திருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வருது. இந்த சந்தோஷத்தை வந்து கண்டிப்பாக வந்து நான் 100K போகும்போது இருக்குமா இல்லை 1 மில்லியன் போகும்போது இருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு சந்தோஷத்தை வந்து ஒரு சீரியஸாக சொல்ல முடியல கூடாது. ஆனால் எனிவேஸ் நம்ம அந்த பேக் நியூஸை தள்ளி வச்சுட்டு நம்ம புத்திக்கு வருவோம். நம்ம 10K வந்ததுக்கு வந்து சீரியஸாக நம்ம குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், கொஞ்சம் கண்டென்ட்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லும் போது ஓகே நம்ம பண்ணலாம். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அந்த வேலை வந்து எல்லா வீடியோவும் வந்துட்டுருக்கு. ஓகே ஸ்குவாட், அடுத்த வீடியோ நம்ம 20K சந்திப்போமா இல்லை 100K சந்திப்போமான்னு தெரியல.